எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே பொத்துன்னு டமால்னு விழுந்துடுச்சு இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்ற ஷேர். சரி, விழுந்ததுக்கு அப்புறம் ஏதாவது எந்திரிச்சான்னா கிடையாது, அப்படியே நீட்டி படுத்த மேனிக்கே இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறச்சே 20% லாஸ்ட்லேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. என்ன காரணம் இந்த நாட்கோ ஃபார்மா இப்படி டமால்னு 20% கீழே விழுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த நாட்கோ ஃபார்மாவுடைய சமீபத்தினுடைய Q3 ரிசல்ட் அப்படின்றது யாரும் எதிர்பாராத விதமாக சேல்ஸ் என்பது ஒரு மிகப்பெரிய கும்பா சேல்ஸாக, அதாவது இதுக்கு முன்னாடி சமீபத்தினுடைய குவார்டர்ல 1000 கோடிக்கு மேலே அவங்களுடைய சேல்ஸ் என்பது இருந்திருக்கு. பட் இந்த டிசம்பர் குவார்டரில் போன வருஷத்தினுடைய சேல்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தாலும் சரி, சீக்வென்ஷியலாக குவார்டர் ஆன் குவார்டர் சமீபத்தினுடைய லேட்டஸ்ட் குவார்டரோட கம்பேர் பண்ணி பார்த்தாலும் சரி, அதனுடைய சேல்ஸும் சரியில்லை, ப்ராஃபிட்டும் சரியில்லை. அதனால தான் டமால்னு பொத்துன்னு 20% இன்னைக்கு இறங்கினதுக்கு இதுதான் காரணம். இந்த சமயத்தில் மனுஷனுக்கு குரங்கு புத்தி அப்படிம்பாங்க. திடீர்னு மேலே வருவான், திடீர்னு கீழே போவான், தாவுவான் அப்படின்ற மாதிரி மனிதனுக்கு குரங்கு புத்தி அப்படிம்பாங்க. ஸோ பல மனிதர்கள் செஞ்ச இந்த ஷேர் மார்க்கெட் மட்டும் எப்படி இருக்கும்? நேற்று பாருங்க, கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி 260 பாயிண்ட் மைனஸில் போயிட்டு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 26 பாயிண்ட் மட்டும் மைனஸில் க்ளோஸ் ஆனான். இன்னைக்கு பாருங்க, அதே மாதிரி ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே ப்ளஸில் போயிட்டு அப்புறம் கடைசியில் பார்த்தா மறுபடியும் அதே போல் ஒரு 15 பாயிண்ட் மட்டும் கிட்டத்தட்ட மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கான். ஆக மொத்தம் நீ 2 நாளாக ஒன்றுமே பண்ணலையாடா, அப்போ மிச்சர் சாப்பிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தியாடா அப்படின்ற மாதிரி 11 பிப்ரவரி சமயத்திலிருந்து இப்போ இன்னைக்கு தேதி 13 பிப்ரவரி இப்போ வரைக்கும் ஒரு நேர்கோட்டாக இருக்குது. இடையில இவன் பண்ண வேலை சும்மா இப்படி ஒருக்கா போயிட்டு வந்துட்டு அப்படி ஒருக்கா போயிட்டு வந்திருக்கான். நண்பர்களே, இந்த சமயத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. சரி, ஷேர் மார்க்கெட் தான் உளுந்து கிடக்குது, வச்சிருக்கிற தங்கமாவது விலை ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, திருச்சியில் அவங்களுடைய ஃபேமிலியோடு சேர்ந்து வீட்டை பூட்டிக்கிட்டு அங்கிருந்து நேராக கோயம்புத்தூர் கிளம்பி போயிருக்காங்க. அப்புறம் திரும்பி பார்த்தா அவங்களுடைய வில்லா அப்பார்ட்மெண்ட்டு, அதில் யாரோ உடச்சி கிட்டத்தட்ட 12,000 நகையை திருடிட்டு போயிருக்கிறாங்க திருச்சியில். நம்ம இங்கே நிறைய பேர் சேஃப்டியாக பேங்க்ல வச்சிருக்கோம். எதுக்கு? கடன் வாங்குறதுக்காக நகையை வச்சு கடன் வாங்கி வச்சுட்டு வந்திருக்கிறோம். பட் இருந்தாலும் கடனுக்காக இல்லைனாலும் நகை பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னாக்கா பேங்க்குகளில் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ்லாம் தர்றாங்க. அதையெல்லாம் உபயோகப்படுத்தும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன, வீட்டம்மாக்களுக்கு தான் பிரச்சனை. ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா போய் லாக்கரில் எடுத்துகிட்டு மாட்டி மறுபடி ஃபங்க்ஷன் முடிச்சுன்னா கொண்டே வச்சு அவங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளம். பட் இருந்தாலும் சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணும்போது சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நண்பர்களே, இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டே மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சமீபத்தில் 52 வீக் லோ வந்த ஷேர்கள், மிகப்பெரிய ஷேர்கள், ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப்னு எல்லாம் ப்ளீடிங் ஆகிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய சில ஷேர்கள் சமீபத்தில் 52 வீக் லோ வந்த ஷேர்கள் என்ன அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். அதில் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 ஷேர் இருக்குது. இந்த IRCTC அப்படின்ற ஷேர் இன்னைக்கு 2% இறங்கி இந்த மாதிரி செய்தி வந்திருக்கு. அதே சமயம் ஒரு வருஷ பீரியடில் பார்க்கும் பொழுதும் இது இன்னும் 52 வீக் லோவில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேயே இருக்கக்கூடிய சில ஷேர்கள், ஜாம்பவான் அப்படின்ற ஷேர்லாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஜாம்பவான் ஷேர் தான். அவனுமே கடந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும் பொழுது 52 வீக் லோ கிட்ட அப்படியே நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் கடந்த 3 மாதமாக. இந்த சமயத்தில் நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இந்த ரிலையன்ஸ் அப்படின்ற கம்பெனியும் வெயிட்டேஜ் அதிகமான கம்பெனி என்பது ஒரு செய்தி. அப்போ இது போன்ற வெயிட்டேஜ் கொண்ட கம்பெனிகள் நீட்டி படுத்து தூங்குனா அப்புறம் எப்படி மார்க்கெட் மேல் நோக்கி வரும்? பால் பொங்கும், பச்சை தண்ணி எப்படிரா பொங்கும் அப்படின்ற மாதிரி பெரிய வெயிட்டேஜ் உள்ள கம்பெனிகளுடைய சப்போர்ட் நிஃப்டிக்கு இல்லாமல் இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்றது ஒரு ஃபேமஸான பங்கு தான். அவனுக்கு கடந்த ஒரு வருஷத்தினுடைய லோ பக்கத்தில் அவனும் எது பெருசாக ஏறாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதாங்க 52 வீக் லோ கிட்ட ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய சில ஷேர்களுடைய செய்திகள். நம்ம வீதியிலேயே நம்மளை யாருக்கு இவர் யாருங்க அப்படின்னு தெரியாது. சில பேர்லாம் அந்த வீதியிலே ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க, பணக்காரங்களாக இருப்பாங்க. அவங்கள பற்றி நம்ம வெளியே பேசிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும். எங்கள் வீதியில் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் பயங்கரமான பணக்காரருங்க, என்னமோ நம்மளே பணக்காரர் மாதிரி, நம்மகிட்ட அங்கே ஒன்றும் இருக்காது, 10 பைசா கூட இருக்காது. இருந்தாலும் நம்மளுக்கு அது ஒரு வெட்டி பெருமிதம். அதனால் நம்மளுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை அப்படின்னாலும், கோயிலுக்கு ஒரு டொனேஷனுக்கு ஒரு 100 ரூபா கொடுங்கன்னா கூட கொடுக்க மாட்டாப்ல. இருந்தாலும் அவர் எங்கள் வீதியில் தாங்க இருக்காரு, பெரிய பணக்காரருங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிற மாதிரி. நம்ம ஏசியாலேயே கிட்டத்தட்ட டாப் 20 பணக்காரர்கள் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது
கிட்டத்தட்ட 6 இந்தியர்கள் அந்த லிஸ்ட்ல வந்திருக்காங்க. ஏசிய நாட்டில் எடுத்து பார்க்கல. அதுல யாரு டாப்பஸ்ட் ஃபேமிலி, எந்த ஃபேமிலி இருக்கிறதுலே ஆசியால ரொம்ப ரிச்சஸ்ட் ஃபேமிலின்னு எடுத்து பார்த்தோம்னா நம்ம அம்பானியினுடைய ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வந்திருக்கு. இதனால் நம்மளுக்கு பெருசா உபயோகம் இல்லை அப்படின்னாலும் ஒரு சந்தோஷம் தான். ஆசியால பெரிய பணக்காரங்க யார் தெரியுமா, எங்க இந்தியர் தானையா அப்படின்ற மாதிரி பெருமையா பேசிக்கலாம். நண்பர்களே, இந்த SBI கார்டு அப்படின்ற ஷேர் பத்தி ஒரு செய்தி என்னன்னா, மந்த்லி ஹை அப்படின்றது இதை தாண்டி இருக்கு. அதாவது கடந்த 6 months அப்படின்றத எடுத்து பார்த்தாலும் சரி, கடந்த 1 year அப்படின்றத எடுத்து பார்த்தாலும் சரி, கடந்த 1 month அப்படின்றத எடுத்து பார்க்கும்போதும் சரி, இப்ப சமீபத்தினுடைய பிரைஸா ஹை ட்ரேடிங் பிரைஸ் அப்படின்றதான் இந்த SBI கார்ட்ஸ்னுடைய நியூஸ். இந்த சமயத்துல தான் SBI கார்டு ஷேர் வச்சிருக்கிறவங்களா நினைச்சுக்குவாங்க, ஏன் எங்களை பார்த்து ஒரு காலத்துல எங்களை எல்லாம் கும்பா குட்டியே நீ நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்கல்ல நீங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு மார்க்கெட்டே கடந்த ஒரு வருஷத்தினுடைய லோக்கு பக்கத்துல போய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கடந்த 3 மாதத்தினுடைய லோ பக்கத்துல போய் பெரிய இண்டெக்ஸ் நிஃப்டியே கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த SBI கார்ட்ஸ் அப்படின்ற ஷேர் ஒரு வருஷத்தினுடைய உச்சத்துல ட்ரேட் ஆயிருக்கு. வாட் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படியே காலரை தூக்கி விட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியா நடந்து போவாங்க. நண்பர்களே, இந்த ஃபின் கேபிள்ஸ் அப்படின்ற ஷேர்ல இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த ஷேர் தன்னந்தனி ஆளாக 13% இன்னைக்கு மார்க்கெட்ல ஏறி ஷேர் மார்க்கெட்ல ஒரு டாபிக்காக வந்திருக்கு. ஆனா இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி கிடையாது. அவங்க எல்லாம் மிகவும் கடுமையான சூழலை எதிர்பார்த்து கொண்டுகிட்டு ஆண்டவா ஆண்டவா எங்களை காப்பாத்தி விடு அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேளுங்க, இன்னைக்கு இவன் 13% ஏறான்னா அதுக்கு உண்டான செய்தி என்னன்னா அவனுடைய Q3 ரிசல்ட்டினுடைய இம்பாக்ட். ஆனா கடந்த ஒரு வருஷத்துல அவன் சம்பாரிச்சு கொடுத்தது என்ன அப்படின்னா 0. கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ஷேரு அவன் சம்பாரிச்சு கொடுத்ததுன்னு பார்த்தா 10 ரூபா அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு தான் போயிருக்கான் கடந்த ஒரு வருஷத்துல. ஸோ இந்த ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு ஒரு நாள் ஏறினதை பார்த்து நிறைய பேர் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் சந்தோஷமா இருப்பாங்களே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. காய்ச்சலும் தலைவலியும் வந்தா அவனுக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கள போய் நேரில் சந்திச்சு கேட்கும்போது தான் அட ஏப்பா நீ வேற அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு கொண்டிருப்பாங்க. எது எப்படியோ இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல 13%க்கு மேல ஏறின பங்குகள் அப்படின்ற நியூஸ் எடுத்து பார்த்தோம்னா அதுல இந்த ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் அப்படின்ற ஷேர் வருது. அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய Q3 ரிசல்ட்டினுடைய இம்பாக்ட் தான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல ரிலீஃப் ரேலி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது மற்ற ஷேர்களை விடவும் இண்டெக்ஸுக்கு தான் இது ஒரு பொருத்தமானதா இருக்கும். அதாவது ரிலீஃப் ரேலி என்னன்னா, அப்படியே தொப்புன்னு கீழே விழுந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்னதா ஒரு டெம்பரவரியா ஒரு ரெக்கவரி அப்படின்னு வரும். அதை தான் ரிலீஃப் ரேலி அப்படின்றாங்க. அது மேலிருந்து கீழே வந்தாதான் ரெக்கவரி ஆகணும்னு இல்லை, இப்படி மேல் நோக்கி ஏறிட்டு போகையில கொஞ்சோண்டு இப்படி இறங்கும் பொழுது அப்புறம் மறுபடியும் ரெக்கவரி ஆகி அவனுடைய ரேலி ரெஸ்யூம் பண்றதாகவும் இருக்கலாம். ஸோ ரிலீஃப் ரேலி அப்படின்னா டெம்பரவரியா ரொம்பவும் எங்களை போட்டு நோக்கடிச்சுட்ட கடைசிக்கு ஒரு 1000 பாயிண்ட் இறங்கினே ஒரு 500 பாயிண்ட் அது ஏற்றி கொடு அப்படின்றதான் ரிலீஃப் ரேலி. அந்த மாதிரி ரிலீஃப் ரேலி சமீபத்தில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல எப்போ நடந்தது அப்படின்னு நீங்க யாருக்காவது தெரியுமா? அதாவது ஷேர் மார்க்கெட் சமீபத்தில் எப்ப இருந்து கீழே விழுக ஆரம்பிச்சது நிஃப்டி இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போன வருஷம் 2024 செப்டம்பர் மாசத்துல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கு. எத்தனை தடவை கீழே விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் விழுந்திருக்கு, அப்புறம் ஒரு ரிலீஃப் ரேலி, மறுபடியும் ஒரு இடம் விழுந்திருக்கு, அப்புறம் ஒரு ரிலீஃப் ரேலி, மறுபடியும் ஒரு இடம் விழுந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ரிலீஃப் ரேலி, மறுபடியும் ஒரு இடம் விழுந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ரிலீஃப் ரேலி, மறுபடியும் ஒரு இடம் விழுந்திருக்கு, மறுபடியும் ஒரு ரிலீஃப் ரேலி, மறுபடியும் ஒரு இடம் விழுந்திருக்கு, மறுபடியும் ஒரு ரிலீஃப் ரேலி. இப்ப மறுபடியும் இப்ப விழுந்துகிட்டு இருக்குது. எப்ப ஏறுவான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா அவன் ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அப்ப இது இப்போதைக்கு கணக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ல ஒவ்வொரு முறையும் கீழே விழுந்தப்ப எத்தனை பாயிண்ட், ரெக்கவரி ஆனது எத்தனை பாயிண்ட், அப்ப கணக்குப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு மிக முக்கியமான தகவல். இந்த நீங்க பகுதி பாக்குறீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியிலிருந்து 2 லட்சம் கோடிக்கு FIIs வித்த ஏரியாக்கள் இதெல்லாம். ஸோ அப்ப நீங்க பார்க்கும் பொழுது 1576 பாயிண்ட் இறங்கும் பொழுது ஒரு ரிலீஃப் ரேலி 578 பாயிண்ட்கள், மறுபடியும் ஒரு 1368 பாயிண்ட்கள் இறங்கும் பொழுது ஒரு 671 பாயிண்ட்கள் என்பது ரெக்கவரி, மறுபடியும் ஒரு 1236 பாயிண்ட் இறங்கும் பொழுது எதுக்கு ஏறினான்னு தெரியல 1631 பாயிண்டாக ரெக்கவரி, மறுபடியும் ஒரு 1315 பாயிண்டாக இறங்கிய பொழுது 750 பாயிண்ட் என்பது ரெக்கவரி.
அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 631 பாயிண்ட் என்பது இறங்கிய பொழுது மறுபடியும் 1000 பாயிண்ட்கள் ரெக்கவரி. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்தில் 23,800 இருந்து 22,800, இப்போ ஒரு 1000 பாயிண்ட்கள் என்பது இறங்கியிருக்கான். இந்த 1000 பாயிண்ட்கள் வந்து எது கூடயுமே சேரல. இது 1500, இது 1300, இது 1200, இது 1300. இதுக்கு முன்னாடி ஒரு இடம் மட்டும்தான் 600 பாயிண்ட் இறங்கிட்டு 1000 பாயிண்ட் ஏறி இருக்கான். ஸோ இந்த 1000 இன்னும் எவன் கூடயுமே சேரல இன்னும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃபால் டவுன் and a temporary recovery is called what? Relief rally. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 1000 பாயிண்ட் உளுந்திருக்க போகல ஒரு 500 300 ஏறுவானோ அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை. ஒருவேளை அந்த 1000 அப்படியே கண்டினியூஸ் ஆகி 1500 பாயிண்ட் இறங்கிட்டான்னா ஒருவேளை 600 பாயிண்ட் 700 பாயிண்ட்டுக்கு இது ரெக்கவரி ஆவானோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஒருவேளை 1500 இருந்து அப்படியே கண்டினியூ ஆகி 2000 பாயிண்ட் இறங்கிட்டான்னா அப்போ ஒருவேளை 1000 பாயிண்ட் ரெக்கவரி ஆவானோ இல்லையோ அப்படின்றது ஒரு ஃபெய்த். ஒருவேளை 3000 4000 பாயிண்ட் இறங்கிட்டாக்கா ஒரு 2000 பாயிண்ட் ரெக்கவரி ஆகுமோ அப்படின்றது ஒரு ஃபெய்த். ஒருவேளை 10,000 பாயிண்ட் எந்திரிச்சுன்னா போய் வெண்ணைங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஊட்டியில் போய் மலை மேலே உட்காந்துக்குவாங்க. என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் சன்னியாசியாக போயிட்டேன் அப்படின்ற மாதிரி போய் உட்காந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நீ ரிலீஃப் ரேலி கொடுத்தா என்ன கொடுக்கல என்ன. எனிவே ஷேர் மார்க்கெட்ல ரிலீஃப் ரேலி என்பது நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் தான் நீங்க பார்க்கணும். இதுவே இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லாம் இப்படி இருக்காது. அவன் பாட்டுக்கு அவன்லாம் பர்சன்டேஜ்ல இறங்கி ஏறுவான், இவன்லாம் பாயிண்ட்ல இறங்கி ஏறிக்கிட்டு இருக்கான். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து 40%, 60%, 80% அவன்லாம் பர்சன்டேஜ்ல இறங்கி ஏறிக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ ரிலீஃப் ரேலி என்பதுக்கு சூட்டபிளான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்றால் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஒன்லி. ஓ மை காட் நண்பர்களே, யாராவது செய்திகளை கவனிச்சுட்டு வந்தீங்களா? திடீர்னு அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க. சரி என்னைக்காவது அவங்களுடைய சண்டை சரியாயிரும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சில அண்ணன் தம்பிகள்லாம் சண்டையை போடாமல் ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படித்தான் நிறைய பேர்த்தினுடைய Q3 ரிசல்ட் பெருசாக லாபம் க்ரோத் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இல்லைனாலும் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய கம்பெனிகளாக இருந்தது. ஏதாவது நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்த கம்பெனிகளை பார்த்தீங்களா? என்கிட்ட ஒரு செய்தி இருக்குது. அதாவது கிரெடிட் ஏசிசி அப்படின்னு ஒரு ஷேர், அதனுடைய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q3 ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சமீபத்தினுடைய செய்திகளில் நிறைய ஷேர்கள் லாபத்தை எச்சு பண்ணியிருக்காங்க, அல்லது நிலையான லாபம் அல்லது போன குவார்ட்டரை விட லாபத்தை குறைச்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் நெகட்டிவ்ல கொடுத்த ரிசல்ட் பெரிய ஃபேமஸான ஷேர்கள் எதுவுமே கண்ணுக்கு படல. இப்போதான் சமீபத்தில் இந்த கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் அப்படின்ற ஷேர்னுடைய ரிசல்ட் எடுத்து பார்க்கும்பொழுது -100 கோடி என்று ரிப்போர்ட் செய்துள்ளார்கள். ஸோ நெகட்டிவ் Q3 ரிசல்ட் கொடுத்த ஷேர்கள் நியூஸ் ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரெடிட் ஏசிசி அப்படின்ற ஷேர் ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்த ஷேராக இந்த Q3 ரிசல்ட்டில் வந்திருக்கு. இனி அடுத்தடுத்த குவார்ட்டர்களில் Q4 மறுபடியும் Q1 Q2 3ல இந்த கம்பெனி என்ன பண்ண போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு பொதுமக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நண்பர்களே, மொத்தமாகவே ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்றது இல்லை, சிலதெல்லாம் பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு. அதாவது இந்த இப்கா லேப் அப்படின்ற ஒரு ஷேர் அவன் இன்னைக்கு 5% ஏறி இருக்கான். என்ன காரணம்னா அவனுடைய Q3 ரிசல்ட் அப்படின்றது ஷேர் மார்க்கெட்ல அதை பாசிட்டிவ் இம்பாக்ட் எடுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு. அதனால இன்னைக்கு அவன் பாசிட்டிவ் க்ளோசிங் அப்படின்னு போயிருக்கான். திஸ் இஸ் த ரீசன் ஃபார் இட். இந்த சமயத்தில் வந்து ஷேர் மார்க்கெட்ல பொதுவாக என்ன நெகட்டிவ் நியூஸ் இருக்கு? ஏன்னா சில ஷேர்ஸ் மேல் நோக்கி ஏறுது, கீழே இறங்குது, பெரும்பாலும் Q3 ரிசல்ட் தான் அது காரணமா இருக்கு. பட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன் இப்படி ரொம்பவுமே ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரம்ப் தான். ட்ரம்பர் அவர்களுடைய வாய் என்று தனியாக பார்க்கணும், ட்ரம்ப் அவர்களுடைய பாலிசி என்று தனியாக பார்க்கணும். ரெண்டுமே நெகட்டிவாக தான் இருக்குது நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுக்கு. அவர் ஏதாவது ஒன்று சொல்ல போக அல்லது அவருடைய பாலிசி பற்றி அவர் பேச போக, இப்போ ட்ரம்ப் அவர்கள் தான் நம்முடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு அவர் என்ன பேசுவாரோன்னு பயப்படும்படியாக அது ஒரு செய்தி இருக்கு. எஃப்ஐஎஸ்னுடைய செல்லிங் முன்ன பின்ன மாறலாம், அவங்க செல் பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு வேளை நம்ம இந்தியன் கரன்சி ஒரு ரெக்கவரி ஆகுது, ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த எஃப்ஐஎஸ் செல்லிங் நம்மளுக்கு பிரச்சனை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றதா ஹிஸ்டோரிக்கலாக சொல்லுது. அதே மாதிரி இந்த Q3 ரிசல்ட் வந்து ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் தான் லாஸ்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. மற்ற பெரும்பாலான கம்பெனிகள் லாபத்தில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். பட் லாப வளர்ச்சி என்பது இல்லை. அதனால Q3னால இப்போதைக்கு பெருசாக ப்ராப்ளம் என்பது இல்லை.
ட்ரம்ப் அவர்களால ஆமாம் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. எஃப்ஐ செல்லிங் ஆமாம் அவங்களாலையும் பிரச்சனை இருக்குது. இந்த சைனாக்கார ரெக்கவரி ஆகிறான், அது இன்னொரு பெரிய தலைவலியாக இப்போது உள்ளது. ஆனால் இந்த சைனாவுடைய ரெக்கவரி எப்படி தெரியுங்களா வந்துச்சு? உங்களுக்கு நியூஸ் ஞாபகம் இருக்கா? அதாவது இவங்க பல லட்சம் கோடிகள் ரியல் எஸ்டேட்லையும் மற்றபடி அவங்களுடைய எக்கனாமி ரிவைவல் பண்ணுறக்கும் அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க் வந்து பல லட்சம் கோடிகளை அவங்க நாட்டில் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நாடும் ஒரு வேளை அப்படி கீழே ஒரு வேளை எக்கனாமிக் க்ரோத் கீழே போகுது, அடுத்த Q4 ரிசல்ட் எடுத்து பார்க்குறோம், அந்த சமயத்தில் கீழே போகுதுன்னா அப்போ சைனா கவர்மெண்ட் பண்ண அதே வேலையை நம்மளோட இந்தியா கவர்மெண்ட்டும் பண்ணாமல் போயிடுமா? கண்டிப்பாக பல லட்சம் கோடிகளை அவங்க மார்க்கெட்டில் மேபி இறக்கிறதுக்கு வாய்ப்பு என்பது உள்ளது. ஸோ ட்ரம்ப் அவர்களை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எந்த ஒரு பேட் நியூஸும் வாலட்டிலிட்டியான பேட் நியூஸ் தான். அது என்னைக்கு வேணாலும் ஷேர் மார்க்கெட்டுக்கு சாதகமாக மாறலாம். பட் ட்ரம்ப் அவர்கள் என்னைக்கு மாறி நம்மளுக்கு இந்தியா எங்களுக்கு ரொம்ப நண்பங்க, இந்தியா மேலே தாங்க எங்களுடைய பாசம் அதிகமாக இருக்குது, உம்மா February 14 நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேங்க, இந்தியாவுக்கு எங்களுக்கு ஒரு அருமையான சம்பந்தம் ஆகி போச்சுங்க அப்படின்னு எந்தையாவது அவனை சொல்லி விட்டாருன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த நெகட்டிவ் நியூஸ் வெளியே போகும். என்பதில் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்னும் ஒரு காமெடினா, நல்லா இருந்த ஷேர்கள் திடீர்னு கீழே விழுகுது. அதுக்கு வந்து Q3 ரிசல்ட் அப்படின்றது இம்பாக்டாக எடுத்துக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். இந்த காட்ஃப்ரே PHLPL இன்னைக்கு கிட்டத்தட்ட 8% டவுனு, விஜயா டயக்னாஸ்டிக்ஸ் டவுன் இருந்தாலுமே இவங்களை பார்த்து அடாடா இப்படி உங்களுக்கு இறங்கி போச்சே அப்படின்னு கவலைப்படுற நிலைமையில அவங்க இல்லை. ஏன் அப்படின்னா இது போன்ற கம்பெனிகள் ஆல்ரெடி பல வருடங்களாக மேல் நோக்கி ஏறிட்டு இப்போ தான் அவனுக்கு கீழே இறங்குறானு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் என்ன ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க அப்படின்னா, ஏறிக்கிட்டே இருக்கிறப்ப என்னம்பாங்க, பை அண்ட் ஹோல்டு. கிட்டத்தட்ட 1 கோடி 500 கோடி ஆகலாம், 50 கோடி ஆகலாம். விப்ரோ ஷேர் ஆச்சு பார்த்தீங்களா, இன்ஃபோசிஸ் ஷேர் ஆச்சு பார்த்தீங்களான்னு 40 வருஷத்துக்கு முன்னாடி கதை வந்து நம்ம மனசில் ஓடும். ஏன்னா மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். மார்க்கெட் இப்போ நல்லா தானே இருக்குது, அதனால் ஒரு வேளை நம்மளுக்கு இன்னும் லாபம் வருமா அப்படின்ற மாதிரி பை அண்ட் ஹோல்டு ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பொதுமக்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கி அவன் இறங்கிட்டான்னு கன்ஃபர்மேஷன் பண்ணுறக்கே அங்கே 50% இறங்கி போகும். அதுக்கப்புறம் தான் ஓ இவன் இறங்கிட்டான் அப்படின்ற கன்ஃபர்மேஷனே வரும். அப்போ அந்த சமயத்தில் என்னம்பாங்க, சரி நீ வேற வழி இல்லை, இனி SIPயில் இறங்குவோம், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவோம் அப்படின்ற மாதிரி இறங்குவாங்க. ஸோ ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச் என்ன அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, மேல் நோக்கி வரும்பொழுது பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போன்ற கான்செப்டுகளும், மார்க்கெட் ஏறுதோ இறங்குதோ தொடர்ந்து முதலீட்டில் இருக்கணும், நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் மீட் ஆகிற வரைக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நிலையான விஷயம். இப்படி ஒரு கிளியர் பிக்சர் இல்லாமல் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு காலை விரிச்சு விரிச்சு வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாக்கா அவ்வளோதான் கும்பா. நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ் ஒன்று தான் பிராட் மார்க்கெட் இண்டிசஸில் ஓரளவுக்கு இன்னைக்கு 0.27% ஏறி இருக்கான். அந்த நிஃப்டி மிட் கேப் 50ல் வந்து ஒரு 3 கம்பெனியில் 5%க்கு மேலே டாப் கெய்னராக வந்து விழுந்திருக்கு. இதில் வந்து சில கம்பெனிகள் Q3 ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட்னால மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அதுலேயும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த SBI கார்ட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கான், ஒரு நாளுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கான். முத்தூட் ஃபைனான்ஸ் அதே மாதிரி தான், Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறம் 1 இயர்லேயும் சந்தோஷத்தில் தான் இருக்குது, ஒரு நாளும் சந்தோஷமாக தான் இருக்குது. பட் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஷேர் மட்டும்தான் இவன் ஒரு நாளைக்கு தான் சந்தோஷமாக இருக்கான். பட் ஒரு பீரியடில் போயிட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கீங்களா அப்படின்னு நம்ம அவங்கள பார்த்து பேசினோம்னா கையில் கிடைக்கிறத எடுத்து தூக்கி வீசுவாங்க நம்ம மேலே அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க. ஏன்னா அது இயர் லோவில் இருக்குது. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஹை பீட்டா ஷேர்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது நிஃப்டி 1 பாயிண்ட் மூவ் ஆகிறான்னா அவனை விட அதிகமாக மூவ் ஆகக்கூடிய ஷேர்களை வந்து ஹை பீட்டாம்பாங்க. அவன் கீழே இறங்கும் பொழுதும் அவனை விடவும் அதிகமாக பர்சன்டேஜ் பேசிஸில் கீழே இறங்கும், ஏறும் பொழுதும் நிஃப்டியை அவுட் பர்ஃபார்ம் பண்ணி மேல் நோக்கி ஏறக்கு முயற்சி செய்யக்கூடியதா ஹைலி வாலடைல் ஸ்டாக்ஸ் அல்லது ஹை பீட்டா ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும்னா இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஒரு ஷேர். ஸோ சர்வ சாதாரணமாக இண்டெக்ஸ்னுடைய மூவ்மெண்ட்டுக்கும் இவனுடைய மூவ்மெண்ட்டுக்கும் பயங்கரமான வெட்டுக்கிளி டிஃபரன்ஸாக இருக்கும். எதுக்கு இவன் கீழே இருந்து இப்படி மேலே போனான், எதுக்கு மேலே இருந்து கீழே வந்தான் அப்படின்ற மாதிரியாக இருக்கும். தட் இஸ் கால்டு ஹைலி வாலடைல் ஸ்டாக்ஸ். நண்பர்களே, இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு செக்டர் நல்லா இருந்ததுனா தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிகள் நல்லா இருக்கும். அப்படின்ற மாதிரி இந்த செக்டர் நியூஸ், இண்டஸ்ட்ரி நியூஸ் வந்து ஒரு கம்பெனியை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த அப்போலோ டயர்ஸ் அப்படின்ற ஷேர்.
ஆட்டோ செக்டர் நல்லா இருந்த காலத்துல இவன் எப்படி ஏறி இருக்கான் பாருங்க. கடந்த 2-3 வருடமாக ஆட்டோ செக்டர் நல்லா இருந்த சமயத்துல 100 ரூபா இருந்த ஷேர் 500 ரூபா வரைக்கும் போயிட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தினுடைய ஆட்டோ செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியினுடைய சேல்ஸ் எல்லாம் கம்மியாகுது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இப்போ கிட்டத்தட்ட 30% பக்கம் இறங்கிட்டான். 600 ரூபா வரைக்கும் இருந்த பங்கு இப்போ 400 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனால தான் என்றைக்குமே வந்து செக்டர் அவுட்லுக், இண்டஸ்ட்ரி அவுட்லுக் என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிறதுலே டமால்னு விழுந்த கும்பா குட்டி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாட்கோ ஃபார்மா ஷேர் பிரைஸா. அந்த ஷேர் பிரைஸா இன்னைக்கு மனசுக்கு வலிக்கிற மாதிரி குபால்னு 20% இறங்கியிருக்கு. நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.